வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வத்தல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் அரிசி மாவு தயிர் இருந்தால் போதும், சூப்பராக இந்த வத்தல் ரெடி பண்ணிடலாம். எல்லா வித ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்குவோம். தயிரில் எந்த வித கட்டியும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இதோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து சின்ன சின்னதாக மாவுகளை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அருமையான வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.